Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan, today is the 10th April 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இப்போ நமக்கு நடுவில் ஹாலிடே ஒன்று வந்ததுனால நிறைய புள்ளிகள் மாற்றங்கள் அப்படின்றது கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ போன வாரம் முடிந்தது அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே ஓரளவுக்கு சற்று ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கு தான் பார்க்குறோம். பெரிய ஏற்றம் இல்லைனாலும் மார்ஜினலி அப் என்று சொல்லக்கூடிய வகையில் முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.01%, S&P 500 0.36%, நாஸ்டாக் 0.76% அப்படின்னு முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, இன்னைக்கு காலையில் ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கின்றது நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு எல்லா முக்கிய சந்தைகளுமே தற்போது ஏற்றத்துடன் துவங்கி ஏற்றத்துடனே வியாபாரமாகி வருகிறது. இதில் குறிப்பாக ஜப்பானோட நிக்காய், ஹாங்காங்கோட ஆங்சாங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்கை, தாய்வான் சந்தை எல்லாமே தற்போது சற்றே ஏறி வியாபாரமாகி வருகிறது. ஸோ நம்மளுடைய எஜ்எக்ஸ் நிஃப்டி எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலி நம்மளுடைய க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது மார்ஜினலி கேப் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறத பார்க்குறோம். எஜ்எக்ஸ் நிஃப்டியோட க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது கொஞ்சம் இறங்கி இருந்தாலும் கூட நம்மளுடைய க்ளோசிங் மார்க்கெட்டை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு சற்று ஏற்றத்துடன் துவங்குவதாக பார்க்குறோம். ஆனாலும் கூட அந்த ஏற்றத்தின் அளவு இன்னும் சற்று ஏறினாலும் எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற ஏரியா நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஏற்றங்கள் எல்லாம் விற்பனைக்கே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் வாங்கி விற்பதை பற்றி யோசிக்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 17,150 கீழே 17,750 மேலே போட்டிருக்கேன். ஸோ அந்த இன்னும் அப்பர் ரேஞ்ச் கிட்ட அது வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எவ்வளோ கொஞ்சம் மேலே ஏறினாலும் எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதையே நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் அப்படின்றது ஸ்டில் இன்டாக்ட். கீழே 39,500, மேலே 41,600, இன்னொரு 500-600 பாயிண்ட் குஷன் மேலே இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நியூ ஜோனுக்குள்ளே போகும். இதனால மேலே செல்லிங் ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அதே சமயம் ஆர்பிஐனோட ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பாஸ் அப்படின்றது பேங்கிங் செக்டருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது மார்ஜினலி அப் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 3.2 கிட்ட 3.3% நோக்கி நாங்கள் பார்க்குறோம். டாலர் இண்டெக்ஸ் பெரிய மாற்றம் இல்லை, 102.16 மார்ஜினலி அப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் கூட பெரிய மாற்றம் கிடையாது. $84 $85 இப்போ மாறி இருக்கு. கோல்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. $2,000 தாண்டி ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு மெல்ல மெல்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு அவுன்ஸ் $1,992 இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆரும் கொஞ்சம் வலிமை பெற்றிருக்கிறது நம்ம பார்க்குறோம். 82.10 இந்த மாதிரி லெவல்ல இருந்து 81.89 என்று சற்றே வலிமையை காட்டியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். மற்ற முக்கியமான மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது போன வாரம் ஆர்பிஐயோட மீட் நடந்தது இல்லையா, எஃப்எஸ்சி மீட் நடந்தது. அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. அது பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 25 பேசிஸ் புள்ளிகள் உயர்த்தப்படும் எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு நேரத்தில் அவங்க அதை பாஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சந்தைக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஜாப் டேட்டா பெரிய அளவில் ஒரு சாதகமாகவோ இல்லை பெரிய பாதகமாகவோ இல்லை, இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இது அமெரிக்காவுடைய மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாஃப்ட் ஸ்டாண்ட்னா வட்டி விகித உயர்வு என்பதை குறைவான அளவு மட்டுமே செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 25 பேசிஸ் புள்ளிகள் மட்டுமே உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த வருஷத்தின் முடிவில் வட்டி விகித உயர்வு முடிவுக்கு வட்டி விகிதத்தை உயர்வுக்கு பதிலாக குறைப்பது என்பது ரேட் கட் அப்படின்றது நடக்கவும் வாய்ப்பு இருப்பதாக ஒரு பிக் பிக்சர் அப்படின்றது பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இப்போ Q4 ரிசல்ட்ஸ் வருது. அதையும் ஒரு தகவல் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வாரம் முழுக்க நமக்கு Q4 ரிசல்ட்ஸ் தான் முக்கியமான இலைகளாக பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரம் இப்போ எஃப்ஐஸ் தொடர்ந்து சில நாட்களாக வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் சந்தையினுடைய ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம். ஸோ 475 கோடி என்ற அளவுக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் ஆனால் விற்றுருக்கிறாங்க 997 க்ரோர்ஸ்க்கு விற்பனை முடிக்க விட்டுருக்குறாங்க. அதனால கொஞ்சம் ஏறும் போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வர்றது நம்ம பார்க்குறோம். அதனால இந்த வாரம் அப்படி பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் ரிசல்ட் 13ஆம் தேதி வருது. அடுத்து எஸ்சிஎல் டெக், ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எல்லாம் இந்த மாதம் வர இருக்கிறதுனால இனிமேல் நம்ம ஃபோக்கஸ் அப்படின்றது Q4 ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் SFL மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இது 17ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 9 to 11. ஸோ சந்தையை முழுமையாக
கையாள நினைப்பவர்கள், முழு நேரம் சந்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு செகண்ட் இன்கம் தொடர்ந்து ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பு இது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம இதில் படிக்கணும். பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் 16ஆம் தேதி வர சண்டே இருக்குது. நீங்களும் உங்க நண்பர்களுக்கு இதை நீங்க தெரியப்படுத்துங்க. ஸோ தட் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு 11 மணி லைவ் இல்லை, நான் நாட் அவைலபிள். அதனால ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா சொல்றேன். நம்ம கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்கும்போது நிஃப்டி ஸ்பாட்ல தொடர்ந்து ஒரு புல் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வலிமை காட்டி வந்தாலும் கூட கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா பாடி ஆஃப் த கேண்டில் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருக்கிறது. கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். நம்ம வந்து க்ளோஸ் டு த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட இருக்கிறதையும் நம்ம மனதில் வச்சுக்கணும். பட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போக வேண்டியிருக்கு. ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே தாண்டினாதான் 17,800 கிட்ட வர முடியும். பட் அது வந்து முக்கியமான தடைநிலையாக இருக்குது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இறக்கங்களில் வாங்கலாம், ஏற்றங்களில் நம்ம விற்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். முக்கியமான சப்போர்ட் இப்போ எங்க வந்தாச்சு, 17,440. முன்னாடி அது ரெசிஸ்டன்ஸா இருந்தது, இப்போ சப்போர்ட்டா வரதை பார்க்குறோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் மேல 17,800 இருக்கிறது பார்க்குறோம். அது உடைக்கப்பட்டால் 18,000 என்ற எல்லையை உடனடியாக தொடுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.